வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, பரபரப்பான சம்பவம். கோடி திரும்பி சாம்பியனா? அது மட்டும் இல்லாமல் சமிசன் விசஸ் பிராக் நடக்காது. ரோமன் ரெயின்ஸ் அடுத்து தூணாக இருக்க போகிறது ஜேக்கப் ஃபாட்டு. இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்க ஹெல்ப் பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சமிசன் விசஸ் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர். சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நடக்கும். பிராக் லெஸ்னரோட வேர்ல்டு சாம்பியன் காணவும் முடியும், ரிட்டையர் பண்ண மாதிரி ஆகும். அவர் ஒபாஃபெமி சாம்பியன்ஷிப் வின் பண்ண மாதிரி ஆகிடும். கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் இது பண்ண ஆகிடும். சமிசேனுக்கு 3 போட்ட மாதிரி ஆகிடும். பரபரப்பு போயிட்டு இருந்தது. இப்போது சமிசேனுக்கு 3 போடாது. 3 இப்படி போடாது, ஆனால் கோடியால் போடுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சமிசேன் விசஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச்சு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி பண்ணால் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. WWE பிளான் பண்ணி தான் இருக்காங்களாமா. பிராக் அப்படியே சாம்பியன் ஆக்கிடணும், இது பண்ணிடணும், அங்கே போய் இது பண்ணணும். ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் ஓவர் புஷ் பண்ணக்கூடாது. ஓவராக மூவியில் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணி வீணாக்கக்கூடாதுன்ற மாதிரி பிளான் எடுத்திருக்காங்களாம். அதனால தான் இந்த பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் விசஸ் சமிசேன் இதை முடிக்க வேணாம்னு இருக்காங்களாம். இந்த மேட்சை வைக்க வேணாம். பிராக்குக்கு அவரோட ஆசை இந்த சாம்பியன்ஷிப்லாம் கிடையாதான். அவர் ஒரு ரெஸ்லரை வளர்த்து விட்டு போகணும், அதான் ஒபாஃபெமி, அவ்வளோதான். அவர் ஆல்ரெடி WWE வரமாட்டேன் அந்த இதில் இருந்தார். ஜான்சினா ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தார். சரி, ஜான்சினாவால் இருந்தார். சரி, ஒரு ரெஸ்லர் வளர்த்து விடுன்னு சொல்லிட்டு தான் இருக்காரே தவிர WWE இன்னும் இன்ட்ரெஸ்டாலாம் அவர் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் சம்மர் ஸ்லாமில் டே 2 மெயின் ஈவெண்ட். சம்மர் ஸ்லாமோடைய பெரிய மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு இதுதான். ஒர்த்து அந்தளவுக்கு ஒர்த்து தான். மேட்ச் வைஸாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். எப்படி அதுக்குள்ளே சொல்கிறேன்னா, இவங்கள பற்றி தெரியும் ஆல்ரெடி. இவங்க மேட்ச்லாம் பார்த்துருக்கோன்னா ஒரே பிளாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸ்டோரி லைன் அப்படி ஒரு பிரதர் விசஸ் பிரதரு, அதாவது அண்ணன் தம்பி இல்லை, இருந்தாலும் என் சொந்தம் இல்லாத அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்து எப்படிலாம் இருந்து ஷீல்டை உருவாக்கி அதை இது பண்ணாங்க. இப்போது இந்த மேட்ச்சை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணால் ஈக்குவலாக ஆகிடும். செத்தியான ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸு செத்ராலன்ஸ் போனதுக்கப்புறம் கடைசியாக ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட அவர் தோளில் கை போட்டு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அது சரியாக காட்டியிருக்க மாட்டாங்க. அது என்னதுலமா விஷயம், ஜேக்கப் ஃபாட்டோட விசுவாசத்தை இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போது செத்ராலன்ஸை ரோமனால் தோக்கடிக்க முடியாது தனியாலாம். என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறாரு? ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம் நம்ம இதிலே கூட. இருந்தாலும் செத்ராலன்ஸ் இது அப்படி அவரோட சண்டை ஃபைட்டிங் ஸ்கில் அப்படி வித்தியாசமாக சண்டை போடுவார். யாராக இருந்தாலும் அவர்கிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த மேட்ச் டஃப்பாக இருக்கும். இருந்தாலும் செத்ராலன்ஸை பலியாடாக காட்டக்கூடாதுன்றதுக்கோசரம் ஜேக்கப் ஃபாட்டு ஏதாவது பண்ணி ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பிளானு. ஜேக்கப் ஃபாட்டு தான் அடுத்த ரோமனுக்கு பெரிய இது. ஃபைனலாக வரும் கோடி ரோஸ் கிட்ட. கோடி ரோஸ் இப்போது மண்டே நைட்ரா இதே வந்துடுச்சா? மண்டே நைட்ராவில் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎம் பங்க் விசஸ் கோடி ரோஸ் நடக்கணும்னா சம்மர் ஸ்லாமில் இங்கே சிஎம் பங்க் வேணும். சிஎம் பங்க் சிக்காகோவில் நடக்க போது மண்டே நைட்ரா. சம்மந்தமில்லாத இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் மண்டே நைட்ராவில் வைக்கிறாங்க, ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப்பு. இதுலேருந்து தான் என்ன தெரியுது, சிஎம் பங்கோட ரிட்டர்னுக்கு. இங்கே கோடி ரோஸ் திரும்பி சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கோடி ரோஸ் விசஸ் பங்க் சம்மர் ஸ்லாம் இந்த மேட்ச்சுக்கு தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரு தரமான மேட்ச்சு, தரமான ஸ்டோரி லைன் தான். பட் கோடி ரோஸை இதுக்கப்புறம் மக்கள் துரத்தி கூட இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு. அப்படின்னா நடந்திருக்கு. ட்ரூ கிட்டே இருந்து அந்த மாதிரி பிடுங்கினாரா, ஜான்சனா கிட்டே அந்த மாதிரி பிடுங்கினாரா, வெஸ்டர்மினியாவில் தோப்பார். வெஸ்டர்மினியா அடுத்தது சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணுறார் ஜான்சனா கிட்டே. அந்த மாதிரி தான் ராயல் ரம்பிள் இப்போ முன்னாடி ஸ்மாக் டவுனில் தோப்பார், கிட்டத்தில் ராயல் ரம்பிள் முடிஞ்சு ஜெயிப்பார். இதுதான் இவர் வேலை. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதேமாரி தான் வெஸ்டர்மினியா முடிஞ்சு இப்போ தோத்தார். இப்போது திருப்பி ஜெயிக்க போகிறாரு சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி. அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டில் சமிசேனை டிசவாய்ட் பண்ணுறேன் நண்பர்களே. சமிசேன் ரசிகர் இல்லைனாலும் பட் பரவாயில்ல. இந்த மற்ற ரெஸ்லர்லாம் இருந்துச்சு, மற்ற சப்போர்ட்டர்லாம் இருக்கீங்களே, ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸு, ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸு, ஜான்சினா ஃபேன்ஸு, இந்த மாதிரிலாம் இருப்பீங்களே. நீங்கள் சமிசேனை டிசவாய்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது ப்ரோ சமிசேன் நல்ல சாம்பியன் தான் ப்ரோன்னு சொல்கிறீங்க,
ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைவன் செஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டிடுவோம். பை பை கைஸ்.